ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் கிடச்சிது. ஒரு சேமிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடச்சிது. அது என்ன அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கும் பொழுது அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 27/2/2025 வந்து நான் பண்ணியிருந்தேன். எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணது வந்து கோல்டு காயின் தான். கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 1.990 கிராம்ஸ் இருந்துச்சு. இதுக்கு வந்து அன்னைய கோல்டு ரேட் வந்து 8,010 ரூபா. அதுக்கு கிராஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 15,940 ரூபா. அதில் வந்து 2.32 ரூபா 32 பைசா பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 15,937 ரூபா. இன்னொரு கோல்டு காயின் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 22 கேரட்டு கரெக்டாக 500 மில்லிகிராம் இருந்துச்சு. இதுக்கு வந்து 8,010 ரூபா அப்படின்னு போட்டோம்னா கிராஸ் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணுவோம்னா 4,005 ரூபா. இதுக்கு வந்து 58 பைசா வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 4,004 ரூபா 42 பைசா அப்படின்னு நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை கிராம் வாங்கியிருக்கோம்னா 2.490, அதாவது 2.5 கிராமுக்கு 10 மில்லிகிராம் கம்மியாக இருந்துச்சு. இதற்கு வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தது 2.90, அதாவது 2 ரூபா 90 பைசா அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19,942 ரூபா 10 பைசா. இப்போது இதில் வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஜிஎஸ்டி 3% நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? அது வந்து 1.5% அப்படிங்கிறது 299 ரூபா. இன்னொரு 1.5% அப்படிங்கிறது 299 ரூபா 14 பைசா. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20,540 ரூபா நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருந்துச்சு. இந்த அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து 2.5 கிராம் கிடச்சிருக்கு. இப்போ இந்த பர்ச்சேசிங் பண்ணதில் எனக்கு வந்து சேவான அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து விஏ அப்படிங்கிறது மென்ஷன் ஆகலை. என்ன ஆகலை அப்படின்னா, விஏ அப்படிங்கிறது வந்து மென்ஷன் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த கடையில், அதாவது இது நான் வாங்கினது வந்து லலிதா ஜுவல்லரில் வாங்கினேன். நான் வந்து சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு காயின் மட்டும் லலிதாவில் வாங்குவேன். ஏன் அந்த கடையில் வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோல்டு ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா கோல்டு காயினுக்கு 2%லேருந்து 5% வரைக்கும் 22 கேரட் காயின்ஸ்க்கு வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டுட்ருக்காங்க. பட் இந்த கடையில் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 1.5% தான் வந்து போடுவாங்க. அதனால் மோஸ்ட்லி நான் வந்து இந்த கடையில் தான் போய் வாங்குவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் வந்து நம்மளுக்கு போயிட்டுருக்கு. என்னன்னா, மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜே கிடையாது. நீங்கள் எவ்வளோ கிராம் காயின்ஸ் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மார்ச் 31 வரைக்கும். ஆக்சுவலாக இந்த ஆஃபரை வந்து நான் தெரிஞ்சு போகலை, தெரியாமல் வாங்குறதுக்காக போனப்போ தான் இதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 10 டேஸ் ஆகிடுச்சு. பட் ஏன் பண்ண முடியலன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால என்னால் பேசவே முடியல. சுத்தமாக வாய்ஸ் இல்லை. அதனால் என்னால் ஷேர் பண்ணிக்கவே முடியல. அதனால் இப்போ பார்க்குற வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. சில சமயங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து 2 கிராம் அப்படின்னா 2% போட்டிங்க அப்படின்னா மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 200லேருந்து 300 வரைக்கும் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸ். இப்போ வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி கிராம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா சில கடைகளில் இந்த கிராம்ஸ் வந்து மென்ஷன் ஆகிறதில்ல. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 4-5 காயின் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா கிராம் தெரியல அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் காயின்ஸ் வந்து வாங்குறீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி 916 கோல்டு, அதாவது கிராம்ஸ் மென்ஷன் ஆயிருக்கா, கடையோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளாக் மார்க்கில் இருக்கும். இதுவும் வந்து நீங்கள் வந்து ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறங்க. ஏன்னா ரீசேல் வேல்யூக்கு கொண்டு போகும் பொழுது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சேஃப். அதே மாதிரி இந்த மாதிரி பில்லு வாங்குறோம் இல்லைங்களா, இதையுமே சேஃபாக நம்ம வந்து வச்சுக்கிறது ரொம்பவும் பெட்டர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 500 மில்லிகிராம். சில கடைகளில் வந்து 500 மில்லிகிராம் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகாது. பட் வந்து இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா 500 அப்படிங்கிறதுமே 0.500 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மென்ஷன் ஆகிருக்கு. இதனாலையும் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி கோல்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு நீங்கள் வந்து வாங்குறதுக்கு பாருங்கள். எப்படினாலும் ஃப்யூச்சரில் இதுக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறது என்ன டவுட் அப்படின்னா, ரீசேல் வேல்யூ வந்து கடைக்கு கடை மாறுமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் வந்து நான் கேட்ட வரைக்கும் கோல்டு 916 இருந்துச்சு அப்படின்னா எந்த கடையில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் அன்னைய ரேட்டுக்கு, அதாவது இன்னைய ரேட்டு வந்து இப்போ நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கிற அன்னைக்கு ஒரு கிராமோட ரேட்டு வந்து 8,050 ரூபா அப்படின்னா இந்த காயினை நீங்கள் கொண்டு போய் எந்த கடையில் வந்து
கொடுத்தாலும் 8050 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க. எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் பண்ணுறது கிடையாது. ஆனால் சில கடைகளில் 1% வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் கேட்ட வரைக்கும் நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டு காயினை நான் நிறைய தடவை உங்களோட ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். எப்போல்லாம் எனக்கு வந்து ஆப்ஷன் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த மாதிரி வாங்கிடுவேன். இந்த காயின்ஸ் வந்து வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் வந்து இந்த காயின் இங்கே வாங்கிட்டு முன்னாடிலாம் வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் நம்ம வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னாலே அந்த நம்ம வேஸ்டேஜுக்கு கொடுக்குற அமௌண்ட் வந்து இதில் நமக்கு சேவ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 மந்த்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு 1 மந்த் 10 டேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அந்த வேஸ்டேஜுக்கு நம்ம கொடுத்த அமௌண்ட் ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ 300 ரூபாயோ நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணி கொடுத்துருது. அதனால் நீங்கள் வந்து கோல்டு வந்து வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கணும் அப்படின்னா ஃபிசிக்கலாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி கோல்டு காயின்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். அது இல்லாமல் பெனிஃபிட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதுவே நீங்கள் ஜுவல்லரியாக வாங்குறீங்க அப்படின்னா 100 ரூபா பொருளை 130 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து 100 ரூபா பொருளை 102 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், நம்மளுக்கு வந்து அமௌண்ட் நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து சேவ் ஆயிரும். அதே மாதிரி ரீசேல் வேல்யூவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெட்டராகவே இருக்கும். நீங்கள் எந்த கடையில் வேணாலும் இப்போ வந்து பழைய தங்கம் வாங்குறாங்க இல்லைங்களா, ஆர் கோல்டு அந்த மாதிரி மேக்ஸ் கோல்டு இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்னைய கோல்டு ரேட்டை வந்து அப்படியே கொடுத்துட்றாங்க. எந்த ஒரு டிடக்ஷனும் இல்லாமல் நம்மளால் வாங்கிக்க முடியும். அதனால் பார்க்குற வியூவர்ஸ் வந்து கோல்டோட ரேட் இப்படி வந்து ஏறிட்டே இருக்கேன், நாங்களாம் எப்படி வாங்குறது பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க கூட உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி 500 மில்லிகிராமோ 100 மில்லிகிராமோ 1 கிராமோ 2 கிராமோ எவ்வளோ உங்களால் வாங்க முடியுதோ எப்போ உங்களால் வாங்க முடியுங்கிற ஆப்ஷன் கிடைக்குதோ அப்போ வந்து நழுவ விட்டுறாமல் கண்டிப்பாக வாங்குங்க. மீண்டும் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் மார்ச் 31 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. அதாவது வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து வாங்கி பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போவுமே வந்து என்னோடய த்ரோட் வந்து சரியாக வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்காது. இருந்தாலும் இந்த ஆஃபர் விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கோல்டை வந்து சேவ் பண்ணணும், ஃபிசிக்கலாக சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி காயின்ஸ் வந்து அப்பப்போ வாங்கிக்கோங்க. இது வந்து இன்னொரு டவுட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயினை நிறைய நகைக்கடையில் வாங்குறதில்ல அப்படின்னு நான் சொல்கிறாங்க. பட் வந்து இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு இந்த 2 பேங்க்லேருந்தும் நான் வந்து கோல்டு லோன் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸை வந்து கோல்டு ஜுவல்லரியோடு சேர்த்து கொடுக்கும்போது வாங்கிக்கிறாங்க. சில கடைகளில் வந்து வாங்குறதில்லன்னு சொல்கிறாங்க. இந்த பயம் வந்து வேண்டாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்காக தான். கண்டிப்பாக நீங்கள் அடகு வைக்கிற நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிற கடையில் முன்னாடியே கேட்டுக்கோங்க. கோல்டு காயின் அவங்க வந்து வாங்கிக்குவாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கோல்டு காயினை வந்து ரீசேல் பண்ணும்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் எந்த கடையிலையும் எந்த டிரெக்ஷனும் இல்லாமல் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் நீங்கள் பயப்படாமல் சேவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.